வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி குயவர் பாளையத்தில் வீடு புகுந்து நகை திருடிய வாலிபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் பழைய துறைமுகம் அருகே கரை ஒதுங்கிய வடமாநில பெண் சடலம் குறித்து போலீசார் விசாரணை. புதுச்சேரியில் புதிய மின் கட்டணம் மீதான கருத்து கேட்பு கூட்டம் வரும் 14ஆம் தேதி லெபோர்ட் வீதியில் PMSS அரங்கத்தில் நடைபெற உள்ளதாக மின்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் தீயணைப்புத்துறை வீரர்கள் பதவிக்கு வரும் 23ஆம் தேதி உடல் திறன் தேர்வு துவங்குகிறது. புதுச்சேரியில் வீடு புகுந்து நகை திருடிய வாலிபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி கொசப்பாளையம் லெனின் வீதியை சேர்ந்தவர் கதிரேசன், வயது 61. கடந்த சில தினங்களுக்கு முன்பு இவரது வீட்டில் இருந்து 20 சவரன் நகைகள் திருடு போயிருந்தது. இதுகுறித்து உருளைப்பேட்டை காவல் நிலையத்தில் கதிரேசன் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்தனர். இதில் விழுப்புரம் மாவட்டம் கோட்டகுப்பம் மாரியம்மன் கோவில் வீதியை சேர்ந்த மணிகண்டன் என்பவர் நகை திருடியது தெரிய வந்தது. அவரை போலீசார் கைது செய்து 20 சவரன் நகைகளை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் பழைய துறைமுகம் அருகே கரை ஒதுங்கிய வடமாநில பெண் சடலம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரிக்கு சுற்றுலா வரும் பயணிகள் கடலில் இறங்கி குளிக்கும் பொழுது ராட்சத அலையில் சிக்கி இறக்கும் சம்பவம் அரங்கேறி வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி பழைய துறைமுகம் அருகே கடற்கரையில் 50 வயது மதிக்கத்தக்க பெண்ணின் உடல் ஒதுங்கியது. இதை பார்த்த பொதுமக்கள் ஒதிஞ்சாலை போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். போலீசார் தீயணைப்பு வீரர்கள் உதவியுடன் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். இறந்தவர் வடமாநில பெண் என போலீசார் முதல் கட்ட விசாரணையில் தெரியவந்தது. அவர் இறப்பிற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். ஆம்புலன்ஸ் நம்ம போய் தான் போன் அடிச்சா வந்துடும். புதுச்சேரியில் புதிய மின் கட்டணம் மீதான கருத்து கேட்பு கூட்டம் வரும் 14ஆம் தேதி புதுச்சேரி லெபோர்ட் வீதி PMSS அரங்கத்தில் நடைபெற உள்ளதாக மின்துறை அறிவித்துள்ளது. மின்துறை கண்காணிப்பு பொறியாளர் மற்றும் துறை தலைவர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மின்துறை மற்றும் புதுச்சேரி பவர் கார்ப்பரேஷன் லிமிடெட் சார்பில் புதிய மின் கட்டண மனு மீதான கருத்து கேட்பு கூட்டம் வரும் 14ஆம் தேதி காலை 10 மணி அளவில் புதுச்சேரி லெபோர்ட் வீதியில் உள்ள PMSS அரங்கத்தில் நடைபெறுகிறது. இக்கூட்டத்தில் பங்கேற்க விரும்புவோர் 30 நிமிடத்திற்கு முன்பு தங்கள் பெயர் முகவரியை பதிவு செய்ய வேண்டும். 2024-25ஆம் ஆண்டிற்கான மின் கட்டண மனு மீது பொதுமக்கள் தங்கள் கருத்துக்கள், ஆலோசனைகள் தெரிவிக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தீயணைப்புத்துறை வீரர்கள் பதவிக்கு வரும் 23ஆம் தேதி உடல் திறன் தேர்வு துவங்குகிறது. புதுச்சேரி தீயணைப்புத் துறையில் நிலைய அதிகாரி 5, தீயணைப்பு வீரர் 5, தீயணைப்பு வாகன ஓட்டுநர் 12 பதவிகளை நிரப்ப நேரடி தேர்வு ஆட்சேர்ப்பு மூலம் நிரப்ப ஆன்லைன் விண்ணப்பங்கள் கோரப்பட்டன. இதில் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்டு தகுதியற்ற விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டன. தேர்வர்களுக்கான உடல் அளவீடுகள், உடல் தர நிலைகள் மற்றும் உடல் திறன் தேர்வு வரும் 23ஆம் தேதி முதல் புதுச்சேரி கோரிமேட்டில் அமைந்துள்ள காவலர் மைதான நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான அனுமதி அட்டையை வரும் 12ஆம் தேதி இணையதளம் மூலம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் எனவும், இத்தேர்வில் கலந்து கொள்ள தேர்வர்கள் அனுமதி அட்டை மற்றும் அரசால் வழங்கப்பட்ட புகைப்பட அடையாள சான்று கொண்டு வர வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ராகுல் காந்தியின் உருவ பொம்மையை எரிக்க முயன்ற பாஜகவினரை கண்டித்து புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி எம்பியை அவமதித்த பாஜகவினரை கண்டித்து புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் காமராஜர் சிலை அருகே நடைபெற்றது. புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, வைத்தியநாதன் MLA, AICC ஒருங்கிணைப்பாளர் தேவதாஸ், முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரை ஆற்றினார்கள். ஆர்ப்பாட்டத்தில் வழக்கறிஞர் பிரிவு தலைவர் மருதபாண்டியன், மாநில பொதுச் செயலாளர் திருமுருகன், காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர்கள் ஏம்பலம் மோகன்தாஸ், ராஜேந்திரன் மற்றும் 100க்கும் மேற்பட்ட இளைஞர் காங்கிரஸ் கலந்து கொண்டு பாஜகவினரை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். மத்திய அரசே
புதுச்சேரியில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் நினைவு தினத்தை ஒட்டி அவரது சிலைக்கு அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மீனவ அமைப்பினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி வெங்கட சுப்பரெட்டியார் சாலையில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகேடி ஆறுமுகம், KSP ரமேஷ், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி உள்ளிட்டோர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பல்வேறு மீனவ அமைப்பினை சார்ந்த நிர்வாகிகள் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். காரைக்கால் புதுத்துறையில் அமைய உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையை வேறு இடத்துக்கு மாற்ற தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் வலியுறுத்தி உள்ளது. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் காரைக்காலில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் ஜெய்னூர் அபிதீன் தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மாநில பொதுச் செயலாளர் அப்துல் கரீம் கலந்து கொண்டார். பொதுக்கூட்டத்திற்கு முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், காரைக்கால் மாவட்டம் புதுத்துறை பகுதியில் புதிதாக அமைய உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையை மக்கள் வசிக்காத இடத்திற்கு மாற்ற தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் வலியுறுத்துவதாகவும், இல்லை என்றால் மக்களை திரட்டி மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்தார். இப்பொதுக்கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் பயாசுதீன், மாநில பேச்சாளர் அப்துல் ரஹ்மான், மாநில செயலாளர் முகமது யூசப், ஏராளமான தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் அமைப்பினர் கலந்து கொண்டனர். காரைக்காலில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் 78வது நினைவு தினத்தை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட மீனவ பஞ்சாயத்தார்கள் சார்பில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் 78ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு காரைக்கால் கடற்கரை சாலையில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு காரைக்கால் மாவட்ட மீனவ பஞ்சாயத்தார்கள் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் அமைச்சரும் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவருமான AV சுப்பிரமணியன் தலைமையில் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சந்திரமோகன் முன்னிலையில் காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் பெரிய இருசாம்பாளையம் மற்றும் சின்ன இருசாம்பாளையம் கிராம மக்கள் தரைப்பாலம் அமைத்து தர வேண்டி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா MLA-விடம் மனு அளித்தனர். கொம்பாக்கம், ஒட்டம்பாளையம், பாப்பஞ்சாவடி பகுதி வழியாக பெரிய இருசாம்பாளையம், சின்ன இருசாம்பாளையம், நல்ல ரெட்டிப்பாளையம் மற்றும் அரியங்குப்பம் செல்ல நடுவில் உள்ள சிறிய ஆற்றிற்கு தரைப்பாலம் அமைக்க வேண்டி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா MLA-விடம் மனு வழங்கினர். மேலும் இப்பகுதியில் வசிக்கும் மக்கள் மற்றும் மாணவர்கள் அனைவருக்கும் வேலை செல்லவும் பள்ளிக்கு செல்லவும் மிகவும் பயனுள்ளதாக அமையும். இதனால் பயண நேரமும் போக்குவரத்து நெரிசலும் வெகுவாக குறையும். இது இந்த பகுதியில் வாழும் அனைத்து மக்களின் பல நாள் நீண்ட வருட கோரிக்கையாக இருந்து வருகிறது. மேலும் தொகுதியில் மிக சிறப்பாக மக்கள் பணியாற்றி சிவா MLA-விடம் மனுவினை வழங்கி உடனடியாக இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஒட்டம்பாளையம், பாப்பஞ்சாவடி பகுதி மக்கள் மற்றும் சின்ன இருசம்பாளையம், பெரிய இருசம்பாளையம் கிராம மக்கள் கலந்து கொண்டனர். பெற்றோர்களின் மன அழுத்தத்தை குறைக்கும் வகையில் காரைக்காலில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான யோகாசன போட்டியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று பல்வேறு ஆசனங்களை செய்து அசத்தினர். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறில் இயங்கு வரும் ஆண்டவர் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் தென்னிந்திய அளவிலான யோகாசன போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை, காரைக்கால் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். புதுவை பல்கலைக்கழகத்தின் காரைக்கால் வளாக ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் அருள்முருகன் முன்னிலையிலும் பள்ளி தாளாளர் வெங்கடேஷ் தலைமையில் நடைபெற்றது யோகாசன போட்டியில் ஹேமல் ஆசனா, பத்மாசனா, ஓங்கார ஆசனா, சராசனா, கப்போர்டாசனா உள்ளிட்ட பல்வேறு ஆசனங்களை செய்து மாணவர்கள் அசத்தினர். பெற்றோர்களின் மன அழுத்தத்தை குறைக்கும் வகையில் நடைபெற்ற யோகாசன போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. இதில் வெற்றி பெறும் மாணவர்கள் தேசிய அளவிலான யோகாசன போட்டியில் பங்கேற்க உள்ளனர். இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் துணை தலைமை ஆசிரியர் சரஸ்வதி உள்ளிட்ட ஆசிரியர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். வழிபாட்டு தலங்களில் பாதுகாப்பை நீதிமன்றங்கள் உறுதி செய்ய வலியுறுத்தி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் அமைதி பேரணி நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். வழிபாட்டு தலங்களின் பாதுகாப்பை நீதிமன்றங்கள் உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் அமைதி பேரணி மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதற்காக பழைய பேருந்து நிலையத்திலிருந்து தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாவட்ட தலைவர் ஹபீபுப் ரஹ்மான் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பேரணியாக புறப்பட்டனர். அண்ணா சாலை, நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக சென்ற பேரணியானது மாதா கோவில் அருகே நிறைவடைந்தது. அங்கு தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மேலாண்மை குழு உறுப்பினர் முகமது சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் குறித்து உரையாற்றினார். தொடர்ந்து வழிபாட்டு தலங்களை பாதுகாப்பாக நீதிமன்றங்கள் உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இந்த போராட்டத்தில் புதுச்சேரி, தமிழ்நாடு உள்ளிட்ட தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தை சேர்ந்த ஏராளமான இஸ்லாமியர்கள் திரளாக கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் நடைபெற்ற நாய்கள் மற்றும் பூனைகள் கண்காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. புதுச்சேரி அரசு கால்நடைத்துறை சார்பில் அழகு நாய் மற்றும் பூனைகள் கண்காட்சி தாவரவியல் பூங்காவில் நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் 20 வகையை சேர்ந்த 200 நாய்கள் மற்றும் 3 வகையை சேர்ந்த 10 பூனைகளும் 2 பறவைகள் மற்றும் காவல்துறை சார்ந்த 6 நாய்களும் பங்கேற்றது. இதன்படி சிப்பி பாறை, லேபர் ஷெப்பர்ட், கோல்டன் ரெடிவர், ராட்வீலர், டால்மேஷன், பக்கஸ்கி, கிரெட்டன், ஃபிட்புல் உட்பட 20க்கும் மேற்பட்ட வகையான நாய்கள் பங்கேற்று அணிவகுத்துதல், கட்டளைக்கு கீழ்ப்படித்தல் என மேடையில் நிகழ்த்தி காட்டினார். இதில் காவல்துறை சார்ந்த 6 நாய்கள் கலந்து கொண்டு சாகசங்கள் செய்து காட்டினர். இதில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். மேலும் கண்காட்சியில் கலந்து கொண்ட 200க்கும் மேற்பட்ட நாய்களில் 10 நாய்களும் 10க்கும் மேற்பட்ட பூனைகளில் 3 பூனைகளும் தேர்வு செய்யப்பட்டது. இக்கண்காட்சியில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நாய்கள் மற்றும் பூனைகளுக்கு பரிசுகளை வழங்கினார். அதேபோன்று காவல்துறை சார்பில் கலந்து கொண்ட நாய்களுக்கும் சிறப்பு பரிசும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை கண்காட்சிக்கு வந்திருந்த ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். பயிற்சியாளர்கள் என்ன சொல்றாங்களோ புதுச்சேரி ECR மற்றும் மகாத்மா காந்தி வீதியில் இயங்கி வரும் ஸ்ரீ சங்கர வித்யாலயா பள்ளியின் ஆண்டு விழாவில் மாணவர்கள், ஆசிரியர்கள் கௌரவிக்கப்பட்டனர். புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் மகாத்மா காந்தி வீதியில் இயங்கி வரும் ஸ்ரீ சங்கர வித்யாலயா பள்ளிகள் இணைந்து விளையாட்டு மற்றும் ஆண்டு விழா நிகழ்ச்சி ECR சாலையில் உள்ள ஸ்ரீ சங்கர வித்யாலயா மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக ஓய்வு பெற்ற நீதிபதி ராமபத்ரன் கலந்து கொண்டு மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பரிசுகளையும் கேடயங்களையும் வழங்கி சிறப்புரையாற்றினார். இதில் சங்கரா அறக்கட்டளையின் நிர்வாகிகள் மற்றும் பள்ளியின் தாளாளர் ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். பள்ளியின் முதல்வர் சுமித்ரா ஸ்ரீனிவாசன் அனைவரையும் வரவேற்று விருந்தினர்களை அறிமுகம் செய்து வைத்தார். பள்ளியின் தாளாளர் ரமேஷ் சிறப்பு விருந்தினர்களை கௌரவித்தார். அதனைத் தொடர்ந்து பள்ளியின் ஆண்டு அறிக்கை மற்றும் மாணவர்கள் புரிந்த சாதனை பட்டியல் வாசிக்கப்பட்டது. இதில் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்கள் மற்றும் பாடங்களில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கும் நிர்வாகத்தால் பரிசுகள் வழங்கப்பட்டது. மேலும் 10, 11, 12ஆம் வகுப்பில் 100% தேர்ச்சி பெற்றதற்கு ஆசிரியர்களுக்கு விழா மேடையில் கௌரவிக்கப்பட்டனர். மேலும் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றது. இதில் திரளான மாணவர்கள், பொதுமக்கள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் வித்யாபவன் பள்ளி 14ஆம் ஆண்டு விழாவில் சபாநாயகர் செல்வம், பாஸ்கர் தட்சிணாமூர்த்தி MLA ஆகியோர் கலந்து கொண்டு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார்கள். வித்யாபவன் பள்ளி குழுமத்தின் தேங்காய்த்திட்டு வித்யாபவன் மேல்நிலைப்பள்ளி, தவளக்குப்பம் வித்யாபவன் இன்டர்நேஷனல் பள்ளிகளில் 14வது ஆண்டு விழா நடைபெற்றது. தேங்காய்த்திட்டு பள்ளி மைதானத்தில் நடந்த இந்த விழாவினை சபாநாயகர் செல்வம் துவக்கி வைத்தார். பாஸ்கர் MLA முன்னிலை வகித்தார். வித்யாபவன் பள்ளி குழுமத்தின் சேர்மன் ராஜசேகரன், ஒருங்கிணைந்த பள்ளி முதல்வர் ரேகா ராஜசேகரன் வரவேற்றனர். இவ்விழாவில் சபாநாயகர் செல்வம் 10ஆம் வகுப்பு மற்றும் +2 வகுப்பில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். இந்த ஆண்டு LKG முதல் 12ஆம் வகுப்பு வரை ஒவ்வொரு வகுப்பிலும் முதல் இடம் பிடித்த மாணவர்களுக்கும் 100% வருகை தந்த மாணவர்களுக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. ஆண்டு விழாவில் பரதநாட்டியம், நாடகம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. மரக்காணம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் தை மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்காணம் அருகேயுள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் தை மாத அமாவாசை தினத்தை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு தீமுட்டி, கற்பூரம் ஏந்தி தீச்சட்டி எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். முன்னதாக முன்னூர் சரவணன் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மணவெளி தொகுதியில் ரூபாய் 73 லட்சம் மதிப்பில் புதிய தார் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியினை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மணவெளி தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் பகுதியில் உள்ள ரோகிணி நகர் பகுதியில் ரூபாய் 42 லட்சம் மதிப்பில் அனைத்து வீதிகளிலும் கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய தார் சாலை அமைக்கும் பணி மற்றும் லலிதா நகர் பகுதியில் ரூபாய் 31 லட்சம் மதிப்பில் அனைத்து வீதிகளிலும் கழிவுநீர் வாய்க்கால் வசதியுடன் தார் சாலை அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை விழா இன்று அந்தந்த பகுதியில் நடைபெற்றது. இந்த இரு
நிகழ்ச்சிகளில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு ஆகியோர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர்கள் அகிலன், சரஸ்வதி மற்றும் தொகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி கதிர்காமம் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயத்தின் செடல் மகோத்சவத்தை முன்னிட்டு புஷ்ப பிரபை அலங்காரத்தில் மின் அலங்கார வாகனத்தில் அம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். புதுச்சேரி கதிர்காமம் பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயம். இந்த கோவிலில் செடல் மகோத்சவ விழா தொடங்கி நடைபெற்று வருகிறது. செடல் உற்சவத்தையொட்டி அம்மன் மலர்கள் மற்றும் தங்க கவசம் சாத்தப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். முக்கிய நிகழ்வான செடல் நிகழ்வு நேற்று நடைபெற்றது. இறுதி நாளாக புஷ்ப பிரபை அம்மன் மின் அலங்கார வாகனத்தில் வைக்கப்பட்டு திருவிதி உலா முக்கிய வீதிகளின் வழியாக சென்றது. பொதுமக்கள் அம்மனை வீட்டின் முன்பு நின்று தீபாராதனை காட்டு வழிபட்டனர். இதில் முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு அம்மனை வணங்கி சென்றனர். அலங்கார வாகனத்தில் விமானத்தில் திருவிதி உலா சென்ற அம்மனை பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி மாவட்டத்தில் இண்டாஸ் அறக்கட்டளை சார்பில் இரத்த கசிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவசமாக பிசியோதெரபி உபகரணம் மற்றும் ஃபேக்டர் மெடிசின் சப்போர்ட் வழங்கும் மருத்துவ முகாம் இன்று நடைபெற்றது. நாடு முழுவதும் 30 திட்ட அலுவலகங்கள் மூலம் 22 மாநிலங்களில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுபவர்களுக்கு இலவசமாக தங்குமிடம், ஊட்டச்சத்து நிறைந்த உணவு மற்றும் ஆற்றுப்படுத்துதல் செய்து வரும் இண்டாஸ் அறக்கட்டளை சேவை செய்து வருகிறது. அதன்படி புதுச்சேரி ஹியூமோஃபீலியா சாப்டர் சொசைட்டிக்கு இண்டாஸ் அறக்கட்டளை மூலம் இரத்த கசிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிசியோதெரபி உபகரணங்கள் இலவசமாக வழங்கப்பட்டது. இதில் சுமார் 100கணக்கான நோயாளிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு பாண்டிச்சேரி ஹியூமோஃபீலியா சாப்டர் சொசைட்டி தலைவர் டாக்டர் நளினி தலைமை தாங்கினார். இதனைத் தொடர்ந்து வழங்கப்பட்ட உபகரணங்களை எப்படி பயன்படுத்துவது என்பதனை பிசியோதெரபிஸ்ட் மருத்துவர் டாக்டர் சத்யராஜ் செயல் விளக்கம் செய்து காண்பித்தார். இதில் சென்னை இண்டாஸ் அறக்கட்டளையின் திட்ட இணை ஒருங்கிணைப்பாளர் பரத் மற்றும் மனநல ஆலோசகர் விக்னேஷ் சேவைகளை பற்றி விளக்கினார் மற்றும் அலுவலக உதவியாளர் அவினாஷ் ஆகியோரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி குயவர் பாளையத்தில் வீடு புகுந்து நகை திருடிய வாலிபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் பழைய துறைமுகம் அருகே கரை ஒதுங்கிய வடமாநில பெண் சடலம் குறித்து போலீசார் விசாரணை. புதுச்சேரியில் புதிய மின் கட்டணம் மீதான கருத்து கேட்பு கூட்டம் வரும் 14ஆம் தேதி லெபோர்ட் வீதியில் PMSS அரங்கத்தில் நடைபெற உள்ளதாக மின்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் தீயணைப்புத்துறை வீரர்கள் பதவிக்கு வரும் 23ஆம் தேதி உடல் திறன் தேர்வு துவங்குகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.